ആറാவது ശ്ലോകം. വേദാൻ യുഗാന്തേ തമസാ തിരസ്കൃതാൻ രസാതലാദ്യോ മൃദുരംഗവിഗ്രഹ പ്രത്യാദദേ വൈ കവയേ ബിയാചതേ തസ്മൈ നമസ്തേ വിദദേഹിതായ ഇതി. വേദാൻ യുഗ അന്തേ യുഗാന്തേ തമസാ തിരസ്കൃതാൻ രസാതലാദ് യഹ രസാതലാദ്യോ നൃതുരംഗ് അംഗവിഗ്രഹഃ നൃതുരംഗവിഗ്രഹഃ രസാതലാദ്യോ നൃതുരംഗ് അംഗവിഗ്രഹഃ നൃതുരംഗവിഗ്രഹഃ പ്രതി ആദദേ പ്രത്യാദദേ വൈ കവയേ അഭിയാജതേ തസ്മൈ നമസ്തേ നമഃ തേ അവിദദ ഇഹിതായ ഇതി. തസ്മൈ നമസ്തേ അവിദദ ഇഹിതായ ഇതി. തസ്മൈ നമസ്തേ വിദദേഹിതായ ഇതി. വേദാൻ യുഗാന്തേ തമസാ തിരസ്കൃതാൻ രസാതലാദ്യോ മൃദുരംഗവിഗ്രഹ പ്രത്യാദദേ വൈ കവയേ ബിയാജതേ കവയേ അഭിയാജതേ തസ്മൈ നമസ്തേ അവിദദ ഇഹിതായ ഇതി. തസ്മൈ നമസ്തേ വിദദേഹിതായ ഇതി. யுகத்தோடு கடைசியில இங்க யுகம் முடியற டைம் அப்படின்னு சொன்னது, யுகாந்தே அப்படின்னு சொன்னது பிரம்மாவோடு நைமித்திக பிரளயமாயிருக்கிற அந்த 1000 சதுரயுக காலகட்டம் முடியற டைமில் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவுக்கு 1000 சதுரயுகங்களாக்கும் ஒரு ராத்திரி அப்படிங்கிற காலகட்டம். கிருத திரேதா துவாபர கலியுகங்கள் கூடிச்சேர்ந்ததாக்கும் ஒரு சதுரயுகம். அப்படி 1000 சதுரயுகம் கூடிச்சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அதே மாதிரியே 1000 சதுரயுகங்கள் கூடிச்சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அப்போ பிரம்மாவோடு பகல் முடிஞ்சு நைமித்திக பிரளயம் அதாக்கும் பிரம்மா தூங்குற காலகட்டம் ராத்திரி நேரம். அந்த 1000 சதுரயுகங்களாக்கும் பிரம்மாவோடு நைமித்திக பிரளய காலகட்டம். அந்த நைமித்திக பிரளய காலகட்டம் முடிவடைகிற அந்த டைமு அதாக்கும் இங்கே யுகாந்தே அப்படின்னு சொன்னது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இப்படி இருக்கிற யுகங்கள் முடியற டைமுக்கும் யுகாந்தே அப்படின்னு சொல்லலாம். പക്ഷെ இங்கே அர்த்தம் சரியாயிட்டு வரணுமானா பிரம்மா தூங்கின்னு இருக்கிற காலத்திலேயாக்கும் ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் வேதங்களை திருடிண்டு போனது. பிரம்மா தூக்கத்திலேருந்து முழிச்சு அந்த கல்பம் ஆரம்பிக்கிறதுக்கான சிருஷ்டி நடத்துறதுக்கான அந்த காலகட்டத்திலேயாக்கும் வேதங்கள் திருட்டு போனது தெரிஞ்சது அவருக்கு. அப்பளாக்கும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணினது, தொலைஞ்சு போன என்னோட வேதங்களை மீட்டு தரணமே பகவானே அப்படின்னு. அதனாலேயாக்கும் இங்கே சொன்னது நைமித்திக பிரளய காலகட்டம் முடிவடைகிற டைமு, அதையாக்கும் இங்கே யுகாந்தே அப்படின்னு சொன்னது. அந்த காலகட்டத்தில்
ஹயக்ரீவன் அப்படின்னு பேர் இருக்கிற அசுரன் வேதங்களை திருடிண்டு போயிட்டு ரசாதலத்தில் போய் ஒளிஞ்சுண்டான். அந்த டைமில் பகவான் என்ன பண்ணினார்? ஹயக்ரீவ ரூபத்தையே ஸ்வீகரிச்சு குதிரையோடு சிரசும் மனுஷனோடு சரீரமும் இருக்கிற ரூபத்தை ஸ்வீகரிச்சு அந்த அசுரனை வதிச்சு வேதங்களை மீட்டெடுத்து அதை பிரம்மாவுக்கு கொடுத்தார். இப்படியெல்லாம் இருக்கிற சத்திய சங்கல்பனாயிருக்கிற பகவானே உங்களுக்காயிட்டு நமஸ்காரம். பகவானோடு ஹயக்ரீவ அவதாரத்தை எடுத்து சொல்லிண்டு ஸ்துதிக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். ஹயக்ரீவமூர்த்திய மனசுல நன்னா தியானிச்சுண்டு ஸ்துதிக்கிறா. யுகாந்தே யுகத்தோடு கடைசியில பிரம்மா தூங்குற டைமாக்கும் நைமித்திக பிரளய காலம். பிரம்மாவோடு ஆயுள் அப்படிங்கிறது 100 பிரம்ம வருஷம். பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது அதானது நம்மளோடு 24 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள். அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 2000 சதுரயுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும். 1000 சதுரயுகமாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிற கல்பம். 1000 சதுரயுகமாக்கும் ராத்திரி அப்படிங்கிற ராத்திரி கல்பம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு சதுரயுகம். அப்படி 1000 சதுரயுகம் கூடி சேர காலம் அது பிரம்மாவோடு பகல் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிற காலகட்டமாக்கும். அப்ப 1000 சதுரயுகங்களில 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்றா. அந்த 14 மனுக்கள் 1000 சதுரயுகங்களில ஆட்சி பண்றா அப்படின்னாக்கா 1000 டிவைடட் பை 14 மனு. அப்போ 71.43 சதுரயுகமாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். ഓരോ മനുക്കളോട് കാലം മുടിയർത്തേയും ഇന്ദ്രൻ മുതൽക്ക് ദേവതകൾക്ക് സ്ഥാനമാറ്റം ഉണ്ടാകുന്നത്. യുഗാന്തേ அப்படிங்கிறது ஒரு யுகத்தோடு கடைசியில அப்படின்னு அர்த்தம் எடுக்காதக்கு பிரம்மாவோடு பகல் முடியற டைம் அதானது 1000 சதுரயுக காலம் தீரர்த்த அப்படின்னு அர்த்தம் எடுத்தாலாக்கும். இங்க பிரம்மாவோடு தூங்குற டைம்ல ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் பிரம்மாவோடு முகத்திலேந்து வேதங்களை திருடிண்டு போய் அசுரர்களோடு வாசஸ்தானமான ரசாதலத்துல போய் ஒளிஞ்சதாயிட்டு சொல்லறதுக்கு சாதிக்கும். அப்ப கல்ப ஆரம்பத்துல பகவான் அந்த வேதங்களை மீட்டு கொடுத்தார் பிரம்மாவுக்கு. அப்ப 1000 சதுரயுகங்களா இருக்கிற பிரம்மாவோடு ராத்திரி டைம் அந்த நைமித்திக பிரளயம் அப்படிங்கிறது அவசானிக்கிற டைமில அக்கும் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இதை பார்க்கிறோம். தமசா தமோகுணம் ஜாஸ்தியாயிருக்கிற அசுரனால திரஸ்கிருதான் திருடப்பட்ட வேதான் அந்த நைமித்திக பிரளயத்தில அந்த காலகட்டத்தில தமோகுணம் ஜாஸ்தி இருக்கிற அசுரனால திருடப்பட்ட வேதங்களை ரசாதலாது அசுரர்களோடு வாசஸ்தானமாயிருக்கிற பாதாள லோகத்துல அந்த ரசாதலத்துல போயிட்டு அந்த ரசாதலாது ரசாதலத்திலேருந்து நிரு அப்படின்னா மனுஷன், துரங் அப்படின்னாக்கா குதிரை, அங்க விக்கிரகா நிருத்துரங்க விக்கிரகா மனுஷனோடு உடலும் குதிரையோடு தலையும் இருக்கிற குதிரையோடு முகமும் இருக்கிற
சரீரத்தோடு அங்கங்களோடு கூடின பகவல் ரூபமாயிருக்கிற யஹா ஹயக்ரீவமூர்த்தி அபியாஜதே, அந்த வேதங்களை மீட்டு தரணுமே அப்படின்னு ரிக்வஸ்ட் செஞ்ச கவையே பிரம்மாவுக்காயிட்டு, பகவானே நாராயணா, நான் தூங்கின்னு இருக்கிறத என்னோட போதம் அப்படிங்கிறது பிரவர்த்திக்கலை, அதனால என்ன தெரியாதக்கு என்னோட வேதங்களை எங்கிட்டேந்து திருடிண்டு போன அந்த ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன்கிட்டேந்து எனக்கு வேதங்களை திரும்ப வாங்கி தரணுமே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திச்ச பிரம்மாவுக்காயிட்டு பிரதி ஆததே, வேதங்களை ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன்கிட்டேந்து திரும்ப வாங்கி கொடுத்த ஹயக்ரீவ மூர்த்தியாயிருக்கிற பகவானே விஷ்ணு அவிததா, வியர்த்தமல்லாத்த வேஸ்டல்லாத்த ஈஹிதாயா, சத்திய சங்கல்பனாயிருக்கிற பகவத் பிரவൃத்திகள் ஒண்ணுமே பிரயோஜனப்படாததாயிட்டு இருக்காது. பகவான் பக்தர்களுக்காயிட்டு செய்யற பிரவൃத்திகள் அது வேஸ்ட் ஆகாது. தஸ்மை, அப்படியெல்லாம் இருக்கிற தஸ்மை, அப்படியெல்லாம் இருக்கிற தே, உங்களுக்காயிட்டு நமஹா, நமஸ்காரம், இதி இப்படின்னு பத்ரஸ்ரவஸ்கள் ஹயக்ரீவமூர்த்திய ஸ்துதிக்கிறார். பத்ராஸ்வ வருஷத்திலேயாக்கும் பத்ரஸ்ரவஸ்கள் ஹயக்ரீவமூர்த்திய ஸ்துதிக்கிறார். ஏழாவது கத்தியபாகம். ஹரிவர்ஷே ச அபி பகவான் நரஹரிரூபேண ஆஸ்தே தது ரூப கிரஹண நிமித்தம் உத்தரத்ர அபிதாஸ்யே தது தைதம் ரூபம் மகாபுருஷ குணபாஜனஹ மகாபாகவதஹ दैत्य दानव कुल तीर्थीकरण शील आचरितः प्रह्लादः अव्यवधान अनन्य भक्तियोगेन सह तद्वर्षपुरुषैः उपास्ते इदं च उत् आहरति हरिवर्षे जावि भगवान् नरहरिरूपेणास्ते तद्रूपग्रहणनिमित्तमुत्तरत्राभिदास्येदद्दैदं रूपं महापुरुषगुणभाजनो महाभागवतो दैत्यदानवकुलतीर्थीकरणशीलाचरित प्रह्लादो व्यवधानानन्यभक्तियोगेन सह तद्वर्षपुरुषैरुपास्ते इदं चोदाहरति इदं च उत् आहरति हरिवर्षे च अपि भगवान् नरहरिरूपेण आस्ते तद्रूपग्रहणनिमित्तम् उत्तरत्र अभिदास्ये तद् दैदं रूपं महापुरुष गुणभाजनः महाभागवतः दैत्य दानवकुलतीर्थीकरण शील आचरित प्रह्लादः अव्यवधान अनन्यभक्तियोगेन सह तद्वर्षपुरुषैः उपास्ते इदं च उत् आहरति ஹரிவர்ஷத்தில் பகவான் நரசிம்ஹமூர்த்தியாயிட்டு இருக்கார். அந்த ரூபம் சீகரிக்கிறதுக்கான காரணம் நான் இன்னொருக்கா உனக்கு சொல்லித்தரேன் பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொல்றார். அந்த நரசிம்மமூர்த்திய பரம பாகவதனும் பரிசுத்தமான சீலம் ஆச்சாரம் இதெல்லாம் இருக்கிறவனுமான பிரகலாதன் அந்த ஹரிவர்ஷத்துல ஜனங்களோடு கூடிட்டு அந்த நரசிம்மமூர்த்திய இனி நான் சொல்ல போற ஸ்லோகங்களால ஸ்துதிச்சுட்டு இருக்கார். ஹரிவர்ஷே ச
அபி ஹரிவர்ஷம் அப்படிங்கிற உபபூகண்டத்தில் கூடியும், அப்படி இல்லைன்னா அந்த உபபூகண்டத்தில் ஆகட்டும். பகவான் நரஹரி ரூபேண, பகவான் ஸ்ரீநாராயணன் நரசிம்ம ரூபத்தில் ஆஸ்தே அங்கே இருக்கார், ஸ்திதி பண்றார். தது ரூபா, அந்த நரசிம்ம ரூபம் அப்படிங்கிறது கிரகண சீகரிக்கிறதுக்கான நிமித்தம் காரணம் அப்படிங்கிறது உத்தரத்ரா இன்னொரு டைமில், இப்போ அது சொல்றதுக்கான சாகச்சரியம் இல்லை, இன்னொரு டைமில் அபிதாசியே பரீட்சித்தே உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொன்னார். ஓரோന്നും அதாவது சிச்சுவேஷனில் சொன்னாதான் சரியாயிட்டு வரும். அதனால அதை இன்னொரு தடவை சொல்லுறேன், இன்னொருக்கா அதுக்கான சிச்சுவேஷன் வரும், அந்த டைமில் சொல்லுறேன். இது நீ இത്രയും தெரிஞ்சுட்டா போரும். இப்போ ஜம்பூ தீப வருஷ வர்ணனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உனக்கு அதை சொல்லித்தரேன்னாக்கும் அவர் சொன்னது. தது அந்த நரசிம்மமூர்த்தி அப்படிங்கிற தெய்தம் பகவானுக்கு ரொம்ப பிரியமான ரூபத்தை மகாபுருஷ குண பிரகலாதன மாதிரி ஆகணும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாம் ஆசைப்படுறாளே, அப்படி இருக்கிற சிரேஷ்ட பக்தர்களோடு பாஜனஹா மகான்மார்கள் எல்லாம் பிரகலாதனோடு பகவத் பக்தியை புகழ்ந்து பாடுறாளே, மகாபாகவதா உத்தம பக்தனான தைத்தியர்கள், அதானது தானவ குலத்தில் இருக்கிற அசுரர்களாக்கும் தைத்தியர்கள், தீர்த்தீகரணா அவளை புனிதமாக்கிறதுக்காயிட்டு ஷீலா நல்ல குணங்கள் ஆச்சரிதா ஆச்சரிக்கிற பிரகலாதா ஹிரண்யகசுபுவோடு புத்திரன் பிரகலாதன், അവ്യവദാന எந்த ஒரு ஒளிமரமும் இல்லாதக்கு அனன்ய பக்தி யோகேன பகவானிலேயே பக்தி உറപ്പിച്ചുണ്ട്. தது அந்த வருஷ புருஷைஹி சஹ ஹரிவர்ஷத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூடிட்டும் இதம் ச இனி சொல்ல போற ஸ்லோகங்களால அப்படி இல்லைன்னா மந்திரங்களால உபாசிக்கிற உத் ஆஹரதி உதாஹரதி உத் ஆஹரதி அப்படின்னா ரொம்ப சத்தமா அந்த மந்திரங்களை அவரு பரிவாரங்களோடு கூடிட்டு சொல்றார். எட்டாவதாயிட்டு நம்ம பார்க்கறது ஸ்லோகம் கிடையாது, கத்திய பாகம் கிடையாது. இது மந்திரமாக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஓம் நமோ பகவதே ஓம் அப்படிங்கிற மங்கள வாக்கியத்தோடு கூடிட்டாக்கும் இது ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி பீஜாட்சரமாயிருக்கிற ஷ்ரௌம் அப்படிங்கிறத சொல்லிட்டாக்கும் இங்க இது முடிவடைகிறது. அதனால இது மந்திரமேதான். பிரகலாதன் நரசிம்மமூர்த்தியை துதிக்கிற மந்திரம்.
ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தே அப்படின்னு இங்கே நிறுத்தப்படாது. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஹ. தேஜஹ தேஜசே ஆவிஹி ஆவிஹி பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரச கிரச ஓம் ஸ்வாஹா. அபயம் அபயமாத்மனி பூயிஷ்டா ஓம் ஸ்ரௌ. இதாக்கும் மந்திரம். ஓம் நமஹ பகவதே நரசிம்ஹாய நமஹ. தேஜஹ தேஜசே ஆவிஹி ஆவிஹி பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரச கிரச ஓம் ஸ்வாஹா. அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டாஹ ஓம் ஸ்ரௌ. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நம. தேஜ தேஜசே ஆவிராவிர்பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரச கிரச ஓம் ஸ்வாஹா. அபயம் அபயமாத்மனி பூயிஷ்டா ஓம் ஸ்ரௌ. மந்திரசாஸ்திரங்களை നന്നാ தெரிஞ்சவாளுக்கு தான் மந்திரங்களை ശരിയായിട്ട് ഉച്ചരിக்கிறதுக்கு சாதிக்கும். இருந்தாலும் இதுல என்ன வாக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம், அவ்வளவுதான். ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கு. பகவானான நரசிம்மமூர்த்திக்காயிட்டு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். அக்னி தொடங்கின தேஜஸ்களுக்கும் அந்த தேஜஸை கொடுக்கிற தேஜோமூர்த்திக்காயிட்டும் நமஸ்காரம். பகவானே நரசிம்மமூர்த்தியே பிரத்யட்சமாயிட்டு வரணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். வஜ்ரம் மாதிரி ஷார்ப்பா இருக்கிற நகங்களோடு கூடிட்டும் தம்ஷ்டங்களோடு கூடிட்டும் இருக்கிற பகவானே, ஜனன மரணங்களுக்கு காரணமாயிருக்கிற கர்மவாசனைகளை இல்லாம பண்ணணுமே இல்லாம பண்ணணுமே. கர்மங்களுக்கு காரணமாயிருக்கிற அவித்யா ரூபமாயிருக்கிற அந்தகாரத்தை இல்லாம பண்ணணுமே இல்லாம பண்ணணுமே. ஆத்மாவில அபயம் கொடுக்கிறவனாயிட்டு பவிக்கணுமே. எங்களோட பயத்தை இல்லாம பண்ணணுமே, துவைத பாவத்தை இல்லாம பண்ணணுமே, மரண பயத்தை இல்லாம பண்ணணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பிரகலாதன். தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூடிட்டு நரசிம்மமூர்த்திய. வஜ்ரநகா வஜ்ரதம்ஷ்ட்ரா இப்படின்னு ரெண்டு பேரை சொல்லிண்டாக்கும் நரசிம்மமூர்த்திய பிரகலாதன் ஸ்துதிக்கிறது. ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கு. மங்களஸ்வரூபனாயிருக்கிற பகவதே, பகவானே ஆன நரசிம்மாயா நரசிம்மமூர்த்திக்காயிட்டு நமஹா நமஸ்காரம். தேஜஹா தேஜஸே நமஹா. தேஜஸ்களுக்கெல்லாம் தேஜஸ கொடுக்கிற தேஜஸ்வரூபனாயிருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம்.
அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதுக்கெல்லாமே தேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது நீங்களாக்குமே. அப்படி இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். ஆவிஹி ஆவிஹி பவா, என்னோட முன்னாலே நீங்கள் பிரத்யட்சமாயிட்டு வரணுமே, எங்களுக்கு தர்சன பாக்கியம் தரணுமே. வஜ்ர மாதிரி இருக்கிற நகங்கள், தம்ஷ்டிரங்கள் எல்லாம் இருக்கிற நரசிம்மமூர்த்தியே உங்களுக்கு நமஸ்காரம். கர்ம ஆசயான், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்படி இந்திரியங்களையும் மனசையும் ஜெயிச்சு பகவானில மனசு அர்ப்பிக்கிறத അതൊരു വ്രതമായിട്ട് മാറും. ഇന്ദ്രിയങ്ങളെയും മനസ്സെയും പ്രകൃതി വിഷയങ്ങളിലേന്ത് പിടിച്ചു കെട്ടി ഭഗവാനിലെ അർപ്പിക്കണം. ഓടി നടക്കற മനസ്സെ അടക്കണം. ഭഗവാൻ കിട്ട ഭഗവത് ചിന്തനയോട് കൂടിയിട്ട് നമ്പിക്കയോട് കൂടിയിട്ട് മനസ്സെ സമർപ്പിക്കണം. പ്രയോമാർഗത്തിലേന്ത് മനസ്സെ ശ്രയോമാർഗത്തിലെ ചേർക്കறதுக்கு ഭഗവത് രൂപത്തെ മനസ്സിലെ ധ്യാനിച്ചിട്ട് മനസ്സെ പിടിച്ചു കെട്ടി அந்த രൂപത്തിലെ தியானிக்கணும். கர்ம அசையான் அப்படிங்கிறது அந்த கரணத்தில், அதானது சித்தத்தில் இருக்கிற கர்ம வாசனைகளை ரெந்தையா கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லாமல் பண்ணணுமே. அந்த கரண சுத்தி வருத்தணுமே. அந்த கரணத்தில் இருக்கிற ரஜோகுண தமோ குணங்களை இல்லாம பண்ணணுமே. ദഹിപ്പിക്കണമേ കർമ്മവാസനകളെ. തമഹ തമോ ഗുണത്തെ കർമ്മങ്ങൾക്ക് കാരണമാണ് അവിദ്യാരൂപമായിരിக்கிற அந்த இருட்டை கிரசா முழுங்கணமே பகவானே. நான் முழுங்கிடுங்கோம் இந்த இருட்டை. ஓம் ஸ்வாஹா. மங்கள ஸ்வரூபனே, உங்களுக்கு நானிதா என்னோட சர்வஸ்வமும் சமர்ப்பணம் பண்றேன். என்னையும் என்னோடதாயிட்டு இருக்கிற சர்வதும் நான் உங்களில இப்போ சமர்ப்பணம் பண்றேன். ஆத்மனி, எனக்குள்ள அபயம், பயமில்லாத அவஸ்தைய தர. பூயிஷ்டாக, அப்படி இருக்கிறவனாயிட்டு நீங்கள் பவிக்கணுமே. எனக்கு துவைத பாவம் இல்லாதக்கு பயமில்லாத அவஸ்தைய கொடுக்கிறவனாயிட்டு நீங்கள் பூயிஷ்டாக நீங்கள் பவிக்கணுமே. ஓம் மங்கள ஸ்வரூபா ஸ்ரௌம் இப்படின்னு சொல்லிண்டு அந்த பீஜாட்சரத்தை ஆக்கும். இங்க கடைசியில ஸ்ரௌம் அப்படின்னு சொன்னது. ஓம் மங்கள ஸ்வரூபா அப்படின்னு கூப்பிட்டு ஸ்ரௌம் அப்படிங்கிற பீஜாட்சர மந்திரத்தை இங்க பிரகலாதன் சொல்றார். அப்படி இந்த மந்திரத்தால பிரகலாதன் பரிவாரங்களோடு கூடிட்டு நரசிம்மமூர்த்தியை துதிக்கிறார்.